தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/1/2016 திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு 4:45 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கலை அறிந்து செயல்பட்டால் நிலை உயரும். கலைனா நீங்க இந்த எல்லா கலைகளும் நீங்க நினைப்பீங்க, அந்த கலை அல்ல. சந்திரகலை, சூரியகலை. சூரியகலைனா என்ன அப்படின்னா, வலது பக்க நாசியிலே சுவாசம் நடைபெறுகின்ற பொழுது சூரியகலை நடைபெறுகிறதுன்னு அர்த்தம். இடது பக்க நாசியிலே சுவாச ஓட்டம் நடந்தால் அதற்கு சந்திரகலைன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் 2 மூக்கிலையும் சுவாசம் ஓடாது, ஏதேனும் ஒரு பக்கம்தான் ஓடும். அப்படி சூரியகலை ஓடுகின்ற பொழுது நீங்கள் செய்யும் காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த மூச்சு காற்றுத்தான் இறைவன்கிறத வலியுறுத்தி 2 நாட்களுக்கு முன்னாலே நான் ஒரு பாடல் எழுதினேன். வாசி என்று எண்ணி, வாசினா மூச்சுன்னு அர்த்தம், வாசி யோகம்னு சொல்லுவாங்க மூச்சு பயிற்சியை. வாசி என்று எண்ணி சுவாசிக்கும் வாசிக்குள் பூசிக்கும் தெய்வம்தான் புதைந்து மறைந்ததடி, பூசிக்கும் தெய்வத்தை புரிந்து மதித்தோர்க்கு நாசிக்குள் இன்பம் நடக்கும்படி மலர்வடியேன்னு ஒரு பாடல் எழுதினேன். வாசிங்கிறத திருப்பினா சிவான்னு வரும். ஆகையினாலே இந்த வாசியை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க. திருமூலர் கூட என்ன எழுதியிருக்காருன்னா, சூரியகலை நடைபெறுகின்ற பொழுது தம்பதியர் இன்பம் அனுபவித்தால் அந்த சிற்றுமத்திலே ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும். சந்திரகலை நடக்கின்ற பொழுது அவர்கள் சிற்றின்பத்திலே ஈடுபட்டால் பெண் குழந்தையாக இருக்கும்னு திருமூலரே அவருடைய கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி வருவதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது திரைப்படத்தில் பார்க்கலாம். ஞானிகள் எல்லாம் அந்த காலத்திலே கமண்டலம் ஒன்றும் கையிலே ஒரு ஒய் வடிவத்திலே ஒரு கம்பு வைத்திருப்பார்கள். யாரையேனும் சாபம் போடுவதாக இருந்தால் அந்த கம்பை அவருடைய தோளுக்கு கீழே, அதாவது முழங்கைக்கும் தோளுக்கும் மத்தியிலே கீழே வைத்துக் கொண்டு சாபம் போடுவார்கள். காரணம் என்ன என்றால், இடது பக்கத்திலே அழுத்தம் கொடுத்தால் வலது பக்கத்திலே சுவாசம் வந்துவிடும், வலது பக்கத்திலே நாம் அழுத்தம் கொடுத்தால் இடது பக்கத்திலே வந்துவிடும். அப்படி வலது பக்கத்திலே வருகின்ற பொழுது நாம் எதையேனும் சொன்னால் அது பலிக்குமாம். ஆகையினாலேதான் இந்த சூரியகலை என்பது மிக அற்புதமான கலை. இந்த கலை எப்பொழுதெல்லாம் ஓடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் வெற்றிகரமான காரியங்களை செய்யலாம். பொதுவா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய், சனியில எல்லாம் அதிகாலையிலே 6 to 8 மணி வரைக்கும் இந்த சூரியகலை ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாசிகள் நாம் வைத்து பார்த்தால் தான் தெரியும். அதிகாலையிலே சூரியகலை ஓடுகின்ற பொழுது நாம் கண் விழித்து புது காரியங்களை செய்ய தொடங்கினால் அதிலே வெற்றி கிடைக்கும். கலையறிந்து செயல்பட்டால் தான் நம்முடைய நிலை உயரும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு தனியான ஒரு கலை. அதாவது 7 நாட்களும் சூரிய கலையே, எழுந்ததும் நடந்தால் வெற்றி வரும், வாழும் ஆளுமை திறனும் கூடி வரும், அறிவும் ஆற்றலும் பெருகி வரும் என்று சொல்வார்கள். 7 நாட்கள், வாரத்தின் 7 நாட்களிலும் எழுகின்ற பொழுதே ஒருவனுக்கு சூரியகலை நடந்தால் அன்றைய பொழுது நல்ல பொழுதாக மாறும். ஆகையினாலே இந்த சூரியகலையிலே ஓடுகின்ற பொழுது நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதிலே வெற்றி கிட்டும் என்ற நல்ல கருத்தை சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வருங்கால சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். 7லே செவ்வாய் உங்கள் ராசியையே பார்க்கிறது. ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற பொழுது நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். சகோதர ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கோபம் கொஞ்சம் அதிகமாக வரலாம், அதை குறைத்துக் கொள்வது நல்லது. கூட இருப்பது சுகாதிபதி சந்திரன். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. குழந்தை செல்வங்களால் உதிரி வருமானங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ரிஷபராசி நேயர்களே, உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள். அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். பொன்பொருள் சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் விடுவீர்கள். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நேரம். விலகிச் சென்ற சகோதரர்கள் இன்று விரும்பி வந்து சேருவார்கள். சகோதரர்களால் சகாயங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள். கல்யாண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடலாம். சூரிய பலம் உங்கள் ராசியை பார்ப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஆளாக நேரிடும். 3க்கு அதிபதி வெற்றிகள் ஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் ராசிநாதனோடு இருப்பதால் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். நீண்ட நாள் ஆசை ஒரு சிலருக்கு நிறைவேறலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள திங்கட்கிழமை என்பதனாலே அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கடகராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். இதுவரை கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட ஒரு புதிய வாய்ப்பு வரும்.
தொழிலில் புதிய மாற்றங்களை காணப்போகின்றீர்கள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். உங்களை பொறுத்தவரை இன்றைக்கு ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் 5ல் சனியோடு கூடியிருக்கிறார். எனவே குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து உதிரி வருமானங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படலாம். அவற்றின் கல்யாண யோகங்கள் கைகூடி வரலாம். எப்படியோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழியில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் உங்களுக்கு வந்து சேரும். ஊர் மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. பூமி யோகம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, கூடுதல் விரயத்தால் குதூகலம் குறையும் நாள். இன்றைக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அஷ்டமத்திலே கேது இருக்கிறார். எனவே உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் விரயம் செய்யும் சூழ்நிலை உண்டு. குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் என்னதான் செய்தாலும் அவர்கள் நன்றி காட்டவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். கூட இருக்கும் நண்பர்களால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் தனாதிபதி புதன் வக்ரம் பெற்று உங்கள் ராசிநாதன் சூரியனோடு 5ல் இருப்பதால் காரியங்கள் எப்படியோ கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு வசதிகள் பெருகும் நாள். இன்றைக்கு ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். குருவினுடைய ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருப்பதால் குழப்பங்கள் மறையும். மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று கவலைப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடுவர். முக்கிய புள்ளிகளை சந்தித்து குடும்பம் சம்பந்தமாக முக்கிய முடிவெடுப்பீர்கள். வீடு கட்டும் முயற்சி பாதியில் என்ற கவலை இனி அகலும். சுப விரயங்கள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம். இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். இருக்கும் இடத்தை மாற்றம் செய்யலாமா, இல்லை தொழிலை மாற்றம் செய்யலாமா, ஊர் மாற்றம் செய்யலாமா, நாடு மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் அவரவர் வசதிக்கேற்ப நினைக்கின்ற நாள். இன்றைக்கு சந்திரனோடு கூடியிருப்பதால் யோகம்தான். தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் உங்கள் தனாதிபதியான செவ்வாயோடு உங்கள் ராசியில் கூடியிருப்பதால் தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். நினைக்க இயலாத அளவுக்கு ஒரு சிலருக்கு தொழில் நடைபெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊதிய உயர்வு போன்றவைகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறுகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லி அதில் வெற்றி பெற்ற நண்பர்கள் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு நிறைவேறப் போகின்றது. பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கடிதம் கூட கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்லும் இடங்களில் செல்வாக்கு மேலோங்கும் நாள். உள்ளபடியே ராசிநாதன் குரு பகவான் 10ல் இருக்கிறார். பதவி மாற்றம் இடமாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது வந்து சேரலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொண்டு நீங்கள் கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு மாறுதல்களை கொடுப்பார்கள். அரசு வழி சலுகைகள் உண்டு. வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவுகின்ற நாள். விருப்பங்கள் நிறைவேறும். தொழிலில் புதிய திருப்பங்கள் உருவாகும். பாதியில் இந்த பணிகள் மீதியும் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டிருப்பது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்றைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். கும்பராசி நேயர்களே, வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். இவ்வளவு நாள் உழைத்தது போதும், இனிமேல் சொந்தமாக ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். வாகன பழுது செலவுகளால் அவதிப்பட நேரிட்டதால் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு அலைபேசி வழி தகவல் அனுகூலம் தருவதாக இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பாசம் காட்டியவர்கள் இன்றைக்கு பகையாக மாறுவர். உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். உடல் ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். வரவை காட்டிலும் செலவு இருமடங்காகலாம். வைத்திய செலவுகள் வாடிக்கையாக போனது என்று கவலைப்படுவீர்கள். தொழிலில் விழிப்புணர்ச்சி இல்லாவிட்டால் ஏமாற்றங்களையே சந்திக்க நேரிடும். எனவே இன்றைக்கு நீங்கள் ஆன்மீக நாட்டம் இருந்தால் அமைதியை காண இயலும். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். பெருமைகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.